தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களோட குணாதிசயத்துக்கு ஏற்றார் போல நடக்கும். சில பேர் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துவீங்க இவங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி நடந்திருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்காகவே உழைத்த ஒரு ராசி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது குலதெய்வத்துக்கு பிடித்த ராசி, குடும்பத்திற்கு உழைத்த ராசி, கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே நிலைத்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சின்ன சின்ன சண்டைகள் இல்லாமல் இவங்களோட லைஃப் மூவே ஆகாது. சின்ன சண்டைகளில் பெரிய பெரிய சண்டைகளும் இவங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். அதே போல் மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக செலவு பண்ணது தனுசு ராசிக்காரர்கள் தான். மருத்துவ ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதில் நிறைய அப்செட் ஆகிருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து எங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாருமே ஒரு வயசான காலத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு. தனுசு ராசிக்காரங்களும் அவங்களுக்காக நடத்திட்ட சில விஷயங்களும் இருக்குது, அவங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நடத்திட்ட விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததாக தான் இருக்கும். பக்கமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னா ஒரு 1-2 கூட உங்களால் வந்து மெமரபிளில் கொண்டு வர முடியாது. அந்தளவுக்கு தான் வந்து கடந்த காலங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி போயிட்டுருக்கு. அதை உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை, உங்களை அந்தளவுக்கு வந்து சண்டை போட வைக்குது, உங்களை அந்தளவுக்கு வந்து அடிமட்டமாக தட்ட வைக்குது. குடும்பங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள், குடும்பங்களால் துரோகங்களை அனுபவிக்கப்பட்டவர்கள் நீங்கள், நண்பர்கள் மூலமாக நிறைய துரோகங்களை அனுபவிச்சிங்க. நண்பர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சா எங்கள் மூலமாக ஏமாந்தவங்க நீங்கள். நிறைய கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சிங்க. உங்களுக்குள்ளே பல சீக்கிரட்ஸை ஒளிவு வச்சிருக்கிற நீங்கள் நிறைய பேருக்காக நன்மைகள் செய்து அதற்காக தண்டனைகளை அனுபவித்தவர்கள் நீங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்ககிட்ட மட்டும் சேவிங்ஸ் அப்படின்னு சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். இருக்கிறதுலே கொஞ்சம் கஞ்ச பார்ட்டின்னு உங்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த கஞ்சப்படுறப்ப அமௌண்ட்டை கூட நீங்கள் மற்றவங்களுக்காக தான் செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு மனமார்ந்த ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு நபர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, பண்பு நலன்கள் எப்படி இருக்க போகுது? 2026 தமிழ் உங்களுக்கு கிரக பயிற்சியின்படி சில விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களோட மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா நீங்கள் தனுசு ராசிங்கிறது ராசி மட்டும்தான் சேம். இந்த ராசியில் கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் இருப்பான்? 12 கோடி பேருக்கு மேலே இருப்பான் இந்தியாவில் மட்டுமே. அதில் லக்கினங்கள் வேறு, நட்சத்திரங்கள் வேறு, தசாபுத்தி வேறு, உங்களோட கட்ட அமைப்பு வேறு, கிரக அமைப்பு வேறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வேறுபட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய மேனுவல் புக்கை பார்த்தா தான் தெரியும், அதாவது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான். அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாக நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரொம்ப பிரபல ஜோதிடர், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே போல் இந்த ராசி பொறுத்த வரைக்கும் அடிப்படை குணாதிசயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். முக்கியமான குணங்கள் அப்படின்னா இந்த ராசி வந்து தனுசு ராசி அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி தத்துவம்னா என்ன சார்? அதாவது அதிபதி குரு பகவான். அக்னி தத்துவம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ராசிகளில் ஒன்று. ஆனால் குணாதிசயத்தில் பார்க்கும்போது ரொம்ப அமைதியான ஆள் மாதிரி தெரிவாங்க. மனசுக்குள்ளே ரொம்ப கோவக்காரங்க இவங்க. கோவப்பட்டால் தாங்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு நபர் இவங்க. முக்கியமான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மையானவங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இவங்களோட நேர்மையை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும், அந்தளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க. உண்மையை நேராக பேசக்கூடியவங்க, தைரியம் அதிகம். போய் ஒரு இடத்துல நின்று பேசணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம். அதே மாதிரி சுதந்திரத்தை விரும்புகிறவங்க, சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்னமோ வந்து கடிவாளம் போட்ட மாதிரி சில விஷயங்கள் தான். அதே மாதிரி பயணம் செய்ய ஆர்வம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு. ட்ரிப்பு போய்ட்டோம், அங்கே போய்ட்டோம், இங்கே போய்ட்டோம், நிறைய ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க, அவங்களோட லைஃப்பில் ஆன்மீக சிந்தனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் திங்கிங் அதிகம். எப்போதுமே பெரிய கனவுகள் காணுவாங்க. அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பெரிய ஆளாகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய லைஃப்லையும் ஒரே இடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே போல் தான் எங்களோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு வெளிநாட்டில் இருப்பாங்க, திடீர்னு வெளியூரில் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, வெளி மாவட்டத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி மாறி இருப்பாங்க. தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்க நகர்ந்துட்டு தான் இருக்காங்க. அது கட்டாயமாக இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு பிடிச்சி தான் அதை வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு, புத்திசாலித்தனம், இது எல்லாமே எங்களோட பலம். அதே மாதிரி தலைமைத்துவம், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். ஒருத்தரை ஹேண்டில் பண்ணாலும் நீங்கள் தலைமைத்துவம் தான், 10 பேரை ஹேண்டில் பண்ணாலும் நீங்கள் தலைமைத்துவம் தான். அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எளிதில் நீங்கள் வந்து தலைமைத்துவமாக வந்து முன்னாடி நிற்பீங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் முதல் குரல் கொடுக்குறவன் தலைவன் கிடையாது. அத்தனை பேர்த்தையும் கடைசி வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டு போகிறவன் தான் தலைவன். அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு முன்னோடியாக திகழ்வீங்க. எளிதில் நண்பர்கள் சேர்ப்பதில் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகம். நண்பர்களில் வந்து ஈஸியாக உங்களால் சேர்க்க முடியும். உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் உங்களோட பலவீனமும் இருக்குதுங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பலவீனங்கள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சீக்கிரம் கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும். ஒரு போலீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் கோவப்படுறீங்க. அதனால் பல விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கான நேரிடுகளில் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுமை வந்து குறைவுங்க, ரொம்ப பொறுமை குறைவு. சில நேரங்களில் முடிவுகளை அவசரமாக எடுப்புங்க. அந்த முடிவுகளை அவசரமாக எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சில நேரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில்
டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அந்த முடிவுகள் எடுத்தோடனே மறுபடியும் அச்சச்சோ அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும். முடிவை எடுத்துட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபரில் நீங்களும் ஒருத்தர். அதே மாதிரி பண்பு நலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில் உண்மையான காதலர்கள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து உண்மையாக காதலிப்பீங்க. பார்ட்னர் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் கட்டுப்பாடு பிடிக்காது. உங்களை வந்து இப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ பேர்ட். உங்களை வந்து கட்டத்துக்குள்ளே அடைக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி அப்படி யாராவது அடைக்கணும்னு நினச்சாங்கனாலும் அவங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களில் குடும்பத்தை பாதுகாப்பது ரொம்பவே முக்கியங்க. பெரியவர்களை மதிப்பது ரொம்பவே முக்கியம். சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் விஷம் மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடும். அந்த ஹர்ட் பண்ணுற வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்க்கிள் இருக்கும். நண்பர்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அவன் எனக்கு செஞ்சான், அவனுக்காக இதை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அந்த சாக்ரிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு சின்ன சின்ன தரங்கள் வந்திருக்கும், அவங்க மேலே மறுபடியும் கோபங்கள் வந்திருக்கும். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணால் ரொம்பவே நல்லதுங்க. 2020 தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தோட பலன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறந்தோடனே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் சித்திரை மாதம் அடிக்க போது தனுசு ராசி ஜாக்பாட் அடிக்க போது சூப்பராக இருக்க போது பயங்கரமாக இருக்க போதுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு பரவாயில்லையே தான் இருக்க போது. ஆனால் மிக முக்கியமான திருப்பு முனைகளுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். திருப்பு முனைனா என்ன சார்? நல்லபடி திருப்பு முனையா இல்லை எப்படி இருக்குது? ஏற்கனவே ரொம்ப படாத பாடுபட்டுருக்கிறோம். இனி என்ன திருப்பு முனை இருக்க போகுது? நல்லபடியாக திருப்புமா இல்லை எப்படி திருப்போம் அப்படிங்கிறதான் உங்களோட மைண்டில் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். தொழில், பணம், குடும்பம், ஆரோக்கியம், நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு தொழிலில் அமையுது. புதிய வேலைவாய்ப்புன்னா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேறு வேலைவாய்ப்பு பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. புதிய வேலைவாய்ப்பு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொழிலாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராமல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அதில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பிஸ்னஸ் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத வளர்ச்சிகளுக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும். ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காலகட்டமாக அமையும். பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஆனால் செலவுகளும் கூடும். ஸோ செலவுகள் கூடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சில காலகட்டங்களாகவும் அமையுதுங்க. ஆனால் செலவுகளும் கூடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பலன் தரும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ ஆரம்பிங்க. ரொம்ப நல்ல காலகட்டங்களாக அமைய போகுது. அதே போல் குடும்ப ரீதியான விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. திருமணம் நடக்கணும், குழந்தைகள் பிறக்கணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், காது குத்தணும், இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் வேறு யாருக்கோ திருமணம், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்காக நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. இதுலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டங்களாகவும் அமையுது. இது என்ன அப்படின்னா திருமணம், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கவனிக்கணுங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு ராசி. ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கிடுவீங்க, டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு பேசிடுவீங்க. இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இதில் தூக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி எந்திரிங்க. ரொம்ப உடல் ஆரோக்கியமாக நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்லா ஆரோக்கியமாக தூங்கி எந்திரிங்க, ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸை கவனிக்காமல் விட்றாதீங்க. அதுதான் ரொம்ப வாழ்க்கையிலே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களை நம்பும்போது கவனமாக இருங்க. நண்பர்கள் தான் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களே தருவாங்க. குடும்பம் வந்து உங்களுக்கு கஷ்டங்களை தந்தாலும் நீங்கள் மறுபடியும் பேசி என்கிட்ட சரி பண்ணிடுவீங்க. நண்பர்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நபர்களாக உங்களோட லைஃப்பில் இருப்பாங்க. சட்ட விஷயங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. எந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? சட்ட விரோதமாக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். சட்ட விஷயங்களில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட விரோதமாக நீங்கள் எதை செய்தாலும் இப்போ நீங்கள் போய் லாக்கில் மாட்டிக்குவீங்க. உங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக பல மாதங்கள் பல வருடங்கள் கூட நீங்கள் வந்து செலவிடுறதுக்கான காலகட்டங்களும் அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு விஷயம், அது சிம்பிள் மேட்டர் தான் சார். சட்டவிரோதமாக அது என்ன பெரிய சட்டவிரோதம் எல்லாம் பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதனால் தேவையில்லாமல் போய் மாட்டியிருப்பீங்க. அதனால் பல ஃபைன்களை வந்து உண்டாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் போகிறீங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வாய் சும்மா இருக்காது, ஏதோ ஒன்று பேசிடுறீங்க, அது கேஸாக மாறுது, அந்த கேஸ் வேறு எதிலே எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரி வந்து உங்களை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி சார், இது எல்லாம் ஓகே. இந்த சித்திரை மாதத்தில் ஒரு நல்ல பலன்களாக சொல்லணும் அப்படின்னா எது தான் பரவாயில்லையாக இருக்கும்? புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். புதிய தொடக்கங்கள் மூலமாக உடனே லாபம் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். மன அமைதி கிடைக்கும். மன அமைதியின் மூலமாக பல நன்மைகள் உண்டு. தெய்வ அருள் அதிகம்.
தெய்வ அருள் அப்படின்னா, உங்கள் கையில் இருந்து நீங்கள் போய் இறைவனை வழிபடும்போது, உங்கள் கையில் ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அமைதியாக ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி இறைவன் வழிபடும்போது, உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை எந்த தெய்வமாக இருக்கட்டும், போய் விளக்கேற்றி வழிபடும்போது அவ்வளோ அமோகமான சக்தி உங்களுக்கு தரும். நீங்கள் யாராவது கோயிலுக்கு போகிறாங்க, காசு 100 கொடுத்துட்டா அங்கே போய் அங்கே சாமிகிட்ட போட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ராசிக்காரர்கள் நம்பி கொடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கையால் போய் அங்கே நெய் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா அதோட பவரே வேறு. அதை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கட்டாயம் பயனுங்க. பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேறு ஊர்களுக்கு, வேறு மாவட்டங்களுக்கு, வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைதுங்க. மே மாதத்தினுடைய ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் இந்த மாதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறீங்க. இந்த மாதத்தில் முதல் பாதியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். 12 நாட்களுக்கான பலன்களை தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு அடுத்தடுத்த விஷயங்களும் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதையும் நான் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மே மாதம் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிசல்ட் தருங்க. ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு மேலே கீழே எல்லாம் கலந்து தான் மேலேயும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் நன்மை உண்டு. ஸோ வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால தூக்கமின்மை இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட எரிஞ்சு விழுவீங்க, சண்டைகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேலையை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. புதிய சேலஞ்சஸ் வரும். புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும் போது புதிய புதிய சேலஞ்சஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த டைம் சேவிங்ஸ் குறையலாம். நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வைப்பீங்க, அதை எடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிகிட்ருப்பீங்க. அதே போல் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உறவுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு உங்களால், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே சந்தேகப்படாதீங்க. பேஷன்ஸ் தேவை, கண்டிப்பாக பேஷன்ஸ் தேவை. ரொம்ப பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு, தேவையில்லாமல் உடல் சோர்வு அதிகரிக்கும். உடற்பயிற்சி அவசியம். நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான பயிற்சி கொடுங்க. அது ரொம்ப 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 ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். ஸோ உடல் சோர்வுலேருந்து நீங்கள் நீங்கிறீங்க அப்படின்னா உடல் பயிற்சி வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 நிமிஷம் இதை வந்து நான் சொல்கிறேன். ஒரு கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1 to 3வது நாள் வரைக்கும் நல்ல தொடக்கமாக இருக்குங்க. இன்னையிலேருந்து இன்றைக்கி என்ன தேதின்னு பார்த்துக்கோங்க. இன்னையிலேருந்து 3 நாளைக்கு நல்ல தொடக்கம் இருக்கும். அதுலேருந்து 4 to 6 நாள் வரைக்கும் சவால்களோடு தான் போவீங்க. உங்களை தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து சீண்டுவான், தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணுவான், டென்ஷன் ஆவீங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க. அதுக்கு அந்தாண்ட 7 to 9ஆம் தேதி வரைக்கும் 9 நாள் வரைக்கும் பண உறவு உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. நல்ல பண உறவுலாம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயந்துக்கலாம் தேவையில்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பு அந்த ஃபஸ்ட்டு 7 நாள் போட்டிருக்கணும். அதுக்கான பண உறவு உண்டு. 10 to 12வது நாள்லாம் உங்களுக்கு நல்ல மன அமைதியோடு நீங்கள் வந்து தொழிலை ஆரம்பிப்பீங்க, ஃபேமிலி லைஃப்பை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து அமைய ஆரம்பிக்கும். ஸோ இது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு. ஏன்னா இந்த ராசி எப்போயுமே வந்து குருவினுடைய ஒரு ஆதிக்கம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நான் சொன்னதான், குரு பகவான் தான் உங்களோட அதிபதி. அப்போ என்ன பண்ணும், குரு பகவானை வழிபடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் கோயிலை சுற்றி வரும்போது குரு பகவானாக இருந்தார் அப்படின்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையோ அல்லது நெய் விளக்கு தீபமோ ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற உடை அணியிறது ரொம்ப நல்லது. சார் மஞ்சள் கலரில் சட்டை போட்டு போனால் சிரிக்க மாட்டாங்களா சார்? மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் என்ன சார் கோயிலுக்கு ஏதோ கூழ் தந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சார். மஞ்சள் கலரில் கர்ச்சீஃப் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு வளர்ச்சிக்கு உதவும். அந்த பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொண்டு வரும். இந்த ராசிக்கு இந்த நிறம் வந்து இன்றைக்கி வைப்பு கொடுக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி விஷ்ணு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நீங்கள் கோவில் போகும்போது கருவறை மட்டும் கும்பிட்டு வரக்கூடிய ராசிக்காரர்கள் போனீங்கன்னா அப்படியே மனத நிம்மதிக்காக சாமி கும்பிட்டு வரீங்க. கோயிலை சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது நடுவில் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். விஷ்ணு பெருமான் உங்களுக்கு தெரியும். விஷ்ணு வழிபாடு நீங்கள் வந்து ரொம்ப நல்லதாகவே பண்ணுவீங்க. விஷ்ணு வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப பவரும் கொடுக்கும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கொண்டக்கடலை மாலை வச்சு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமில் தட்சிணாமூர்த்தி ஒன்று. தடைகளை நிவர்த்தி செய்பவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, தடங்களாகவே இருக்குது, திருமணத்துக்கு போகிறீங்க, தடங்களாகவே இருக்குது, அந்த தடங்கள் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தட்சிணாமூர்த்தி தான் வழிபடணும். தட்சிணாமூர்த்தி வழிபடும்போது எப்படி வழிபடணும்? 2 நெய் விளக்கு தீபம், ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, இது மாதிரி 11 டைம். ரொம்ப நல்லது. தொழிலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார்.
மைண்டை ஃப்ரீயாக வச்சுருப்பார், சந்தோஷமாக வச்சுருப்பார், ஃபேமிலி சந்தோஷமாக வச்சுருப்பார். ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, 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 ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி. அவ்வளோதான். ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. இறைவனை இப்படி வழிபடும்போது தட்சிணாமூர்த்தி பல ரூபங்களில் வந்து துணையாக நிற்பார். ஸோ இந்த வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகள் உண்டு, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் தேவைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கள். சாப்பாடு இல்லையா வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் இல்லையா வாங்கி கொடுங்க. அது எவ்வளோ ஆகிட போகுது, கம்மி ரேட்லேயே கூட வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் பெருசில் கிராண்டாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை, சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு கூட கொஞ்சம் கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. பசியை மட்டும் ஆற்றுனீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நபர்களாக உலா வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு. உடல் சோர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான விஷயம் மற்றவர்களுக்கு வயிறார உணவளித்து அவர்கள் வயிறார சந்தோஷமாக மனதார வாழ்த்துவது. இந்த மாதிரி மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. கடவுளால் நமக்கு பல நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உதவுதுங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காக உணவளிங்க, மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா 2026 ஆண்டு தனுசு ராசிக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர்லாம் பர்சன்டேஜ் போட்டு உங்களுக்கு மேலேயும் கீழே வந்து தள்ளியிருப்பாங்க. மறுபடியும் இப்போ மேலே வரணும் அப்படிங்கிறதாக நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க போது, மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வருடங்கள். மாற்றம் அப்படின்னா எதை நோக்கி சார் மாற்றம்? இந்த மாற்றம் வந்து எதை நோக்கி போகுது, எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான மாற்றமாக தான் இருக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து வேலை கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிறீங்களோ அதை பொறுத்து மாற்றங்களும், அந்த மாற்றம் வந்து வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்க போகுது. அதே மாதிரி வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். வாய்ப்புகள் மூலமாக நிறைய புதிய புதிய வரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த புதிய வரவுகளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து லாபகரமான சில விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. அந்த லாபகரமான விஷயங்கள்லாம் எதை நோக்கி பிரயாணிக்க போகுது அப்படின்னா தொழில், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நோக்கி பிரயாணிக்கும் போது, குடும்ப வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது, அதே மாதிரி சிறிய சவால்கள் இருந்தாலும் உங்களுடைய தைரியம் அப்புறம் உங்களுடைய அறிவால் வந்து அதை எளிதில் கடக்க முடியும். ஸோ இந்த டைம் வந்து சக்ஸஸுக்கான ஒரு நேரமாக அமைய போகுது. இந்த டைம் கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் இருக்கக்கூடிய நம்பரில் கீழே வந்து கருங்காலி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் வந்து ஒரிஜினல் கருங்காலி மட்டும் கொடுக்கும். 1500 தான் ஸ்டார்டிங். எனக்கு 100 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இது ஒரிஜினல் மட்டும் தான் இருக்குது, லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ஐடியா இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் கேட்கணும் அப்படிங்கிற இங்கே கேட்டிக்கோங்க. 1500 மட்டும் தான் இருக்குங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜோதிட ரீதியான விஷயங்களுக்கு மேலே நம்பர் கொடுத்துருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம். அந்த ஜோதிட ரீதியான விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உள்ளூர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா மட்டும் நீங்கள் வந்து